ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்ஸ்டன்ட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் இந்த வடையை செய்திடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகணும். இப்போ இந்த தண்ணியோட அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததும் இதோட பெருவிரலில் பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. தண்ணி எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இப்போ ரவை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்ததும் உடனே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லாட்டி ரவை நல்லா கெட்டியாயிரும். நமக்கு ரவை அடி பிடிக்காமல் நல்லா வெந்தும் வரணும். அதே நேரத்தில் கெட்டியாகவும் வந்துடக்கூடாது. அதனால் ரவையை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ரவையை சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரவையை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரவை கெட்டி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். நம்ம இஞ்சியும் மிளகும் அந்த சுடு தண்ணியிலேயே சேர்க்கறதுனால அதோட காரமும் அந்த தண்ணியிலேயே இறங்கி வந்துடும். அதுக்காக நான் மிளகா ஒன்றுமே சேர்த்துக்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா இறுகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வடையை ஒரு தடவை செய்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு நாக்கிலே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரவையை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ரவை சீக்கிரமாகவே ஆறி வரும். இந்த ரவை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வடை செய்ய போகிறோம். இப்போ ரவை நல்லா ஆறி வந்துடுச்சு. அதோட கொஞ்சமாக இறுகியும் வந்திருக்கு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒன்றா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸு கேட்டாங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி வடையை செய்திடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வடையை பொரித்து எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு உளுந்த வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வடையை போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி வடையை பொரித்து எடுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். வடையை எண்ணெயில் சேர்த்ததும் ஆப்பை விட்டு மாற்றி விடக்கூடாது. வடை கொஞ்சமாக வெந்ததும் அது தன்னாலே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வடையை மாற்றி விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே நல்லா ப்ரௌனாக வந்ததும் வடையை எடுத்துக்கலாம். நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.